இடமுருக்கு அவல் பொறி அஞ்சரப்பெட்டு. ஹாய் அண்ட் வெல்கம் டு சி தமிழ் வழங்க மஞ்சளப்பட்டி. நான் இன்னும் சேலத்துல தாங்க இருக்கேன். சேலத்துல 4 ரோடு அப்படின்னு ஒரு ஜங்ஷன் இருக்குங்க. அந்த ஜங்ஷன்ல தான் நின்று இருக்கேன். இந்த ஜங்ஷன்ல இருந்து இந்த சைடு போனீங்கன்னா மதுரை, கோவை எல்லாம் போகலாம். இந்த சைடு போனீங்கன்னா பெங்களூர், இந்த சைடு போனீங்கன்னா ஏற்காடு, உள்ள போனீங்கன்னா சேலம் சிட்டி உள்ள போலாங்க. இந்த ஜங்ஷன்ல இருந்து நான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு குக்கிங் ரெசிபி கண்டுபிடிக்க போறேன். அது எந்த வீட்டுல என்ன குக்கிங் ரெசிபி போய் பாப்போமா? வாங்க. இன்னைக்கு நம்ம சேலத்துல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு குக்கிங் ரெசிபி பார்க்க போறாங்க. எல்லாருக்குமே அடை அப்படின்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது அடையோட வித்தியாசமான ஒரு ரெசிபி. இதுல வந்துட்டு நம்ம என்னெல்லாம் யூஸ் பண்ண போறோம், இந்த ரெசிபி நம்மளுக்கு யார் வந்து சொல்லி கொடுக்க போறாங்க, எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கோம். வணக்கம் மேடம். வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க. லலிதா. லலிதா. உங்களோட சொந்த ஊரு? சேலம். சேலம். சேலத்தை பத்தி சொல்லுங்க. சேலத்துல என்ன மெயினா மாம்பழம், அடுத்தது ஏற்காடு. ஏற்காடு அடுத்தது மற்றபடி எல்லாமே சேலத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு காத்தோட்டமான ஊரு. ஏற்காடு பக்கத்துல இருக்கிறதுனால அதே மாதிரி அடிக்கடி மழை பக்கத்துல இருக்கிறது, மழை வருது, மழை பெஞ்சிட்டே இருக்கும். ஆமா. சரி சரி. இப்போ மாம்பழம் வந்து சேலத்துல ரொம்ப டேஸ்டியா இருக்குன்றாங்களே, அதுக்கு என்ன காரணம்? அது மண்ணோடைய மகிமை. மண்ணோட மகிமை. ஆமா. மத்தபடி ஃப்ரீ டைம்ல என்ன பண்ணுவீங்க? உங்களுக்கு வந்துட்டு குக்கிங்ல இன்ட்ரெஸ்ட் வந்து சின்ன வயசுல இருந்தே வந்ததா? வேற ஹாபிஸ்லாம் இருக்கா? சின்ன வயசுலாம் எதுவும் செய்ய மாட்டேன். இப்ப வர வர நம்மளும் எல்லாம் கத்துக்கணும், செய்யணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம். அதனால எல்லாம் செஞ்சு கத்துக்கிட்டேன். என்ன மாதிரி டிஷ்ஷஸ் எல்லாம் நல்லா பண்ணுவீங்க? கறி எல்லாம் நல்லா சமைப்பேன். மட்டன்? ஆமா. மட்டன்ல என்னெல்லாம் பண்ணுவீங்க? மட்டன் பிரியாணி, மட்டன் குழம்பு, அதே மாதிரி மீனும் வறுவல் பண்ணுவேன், குழம்பு, அது மாதிரி நல்லா செய்வேன். இங்க சேலத்துல ஜென்ரலாவே கறி அதிகமா விரும்புவாங்களோ? ஆமாங்க, மெயின் கறி தான். மெயினே கறி தான். சிக்கனோட. அது ஏன்? அது இங்க மலை பிரதேசத்துல இருந்து ஆடு வருது, அதனுடைய ருசி சாப்பிட்டு கத்துக்கிட்டாங்க, அதனால விரும்புறாங்க. ஓ, இந்த ஏற்காடு அந்த சைட்ல இருந்தா உங்களுக்கு ஆடு? ஆமா, இங்கதான். சரி சரி. இன்னைக்கு எங்களுக்கு என்ன சொல்லி கொடுக்க போறீங்க? பருப்படை. பருப்படை? ஆமா. இது யார்கிட்ட கத்துக்கிட்டீங்க? எல்லாரும் சொல்லும் போது நம்மளும் செஞ்சு பார்க்கலாம்னு செஞ்சு பார்த்தேன். நல்லா இருந்தது. நல்லா இருக்கும். நல்லா இருந்தது. நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். ஆமா. பருப்பு அடை நல்ல காரசாரமா இருக்குமா? அதெல்லாம் ஓகே. அப்ப இன்னைக்கு வந்து நம்ம வந்து பருப்பு அடை எப்படி ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படின்றத கத்துக்க போறோம். ஓகே, இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு சொல்லுங்க. பட்டாணி பருப்பு, உளுத்தம் பருப்பு, தோரம் பருப்பு, பாசிப்பருப்பு, கடலைப்பருப்பு, புழுங்கரிசி, கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை, சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம், பச்சை மிளகாய், வரமிளகாய், சீரகம், கடுகு, உப்பு, எண்ணெய். இப்போ வந்து தேவையான பொருட்கள்லாம் என்னன்னு சொல்லிட்டீங்க. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் பருப்பை அரைச்சுக்கணும். இது ஊற வச்சிருக்கீங்களா? ஆமா. எவ்வளவு நேரம்? 2 மணி நேரம் ஊற வச்சு. 2 மணி நேரம் ஊறணும். எல்லா பருப்பும் இருக்குல்ல, கடலை பருப்பு, தோரம் பருப்பு, உளுத்தம் பருப்பு, இதெல்லாம் என்ன அளவு? எல்லா பருப்பும் அரை கப்பு. அரை கப்பு. அரிசி மட்டும் 1 கப். அது 1 கப்புனா மத்த பருப்பு எல்லாம் அரை கப்பு. இந்த பருப்பு எல்லாத்தையுமே போடணுமா, இல்ல நம்மளுக்கு இஷ்டமான பருப்பு மட்டும் போட்டுக்கலாமா? தேவையான பருப்பு கூட போட்டுக்கலாம். எது வேணுமோ அது மட்டும் போட்டுக்கலாம், அரிசி கூட. ஓ, இது வந்து 1 கப்பு அரிசினா மத்த பருப்பு எல்லாம் அரை கப்பு. அரை கப்பு. 2 மணி நேரம் ஊறணும். ஆமா. ஓகேங்க. இப்போ வந்து இதை வந்து அரைச்சுக்கணுமா? ஆமா. ஓகே, அரைச்சுக்கோம். வெறும் பருப்பை போட்டா போதும் இல்லையா? தண்ணி எல்லாம் போட வேணாம். தண்ணி கொஞ்சம் ஊத்துனா பருப்பு கொஞ்சம் அரையும். ஓ, அந்த வரமிளகாய் இடுங்க. வரமிளகாய்? ஆமா. அரைக்கும் போது வரமிளகாய் போட்டுக்க வேண்டியது. சரி. எவ்வளவு போட்டுக்கலாமா? நம்ம இஷ்டம் தான். நிறைய போட்டா காரமா இருக்கும் இல்லைங்களா? ஆமா. அதனால நல்ல காரமா வேணும்னா நிறைய போட்டுக்கலாம். ஆமா. கரெக்ட்டா. ரொம்ப ஸ்மூத்தா அரைக்கூடாதுல்ல? ஆமாங்க. ரொம்ப நைஸா இருந்தா அது ஒரு மாதிரி இருக்கும். இப்போ இத அரைச்சாச்சுங்க. இப்போ ஒரு பாத்திரத்துல கொட்டிக்கணும்.
இப்போ இது வந்து நம்மளோட இந்த அடை மாவு வந்து ரெடி. ஆமாங்க. ஓகே, இப்போ அடுத்தது என்ன பண்ணணும்? அடுத்தது கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு இதெல்லாம் வதக்கணும். சரி, ஓகே, அதை ரெடி பண்ணிப்போமா? பண்ணிடலாம் சார். அடுப்பு பற்ற வச்சுப்போம். ஃபர்ஸ்ட் எண்ணெயா? ஆமாங்க. எண்ணெய். இதுக்கு நல்லெண்ணெயா ரிஃபைண்ட் ஆயிலா? ரீஃபண்ட் ஆயில். இப்போ எண்ணெய் ஊற்றியாச்சு, எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ கடுகு போட்டு. கடுகு. அடுத்து கடலைப்பருப்பு. சரி. அடுத்தது பச்சை மிளகாய். பச்சை மிளகாய். இது கொஞ்சம் பொன் நிறமா வந்த உடனே பச்சை மிளகாய் போட்டுலாம். பச்சை மிளகாய் போட்டுலாம். அடுத்து கருவேப்பிலை. அடுத்து சீரகம் ஒன்று. அடுத்து கருவேப்பிலை. ஆமாங்க. நல்ல கலர்ஃபுல்லா இருக்கும். சொல்லுங்க. அதெல்லாம் சூப்பரா இருக்கு. கலர் சூப்பரா இருக்கும். இருக்கு. ஓகே. அடுத்து வெங்காயம். சின்ன வெங்காயமா பெரிய வெங்காயமா? சின்ன வெங்காயம். சின்ன வெங்காயம். ஆமாங்க. போதுமா? இப்போ இது என்ன நல்ல பொன்னிறமா வதங்கணும் அது? ஆமா. நம்மளோட இந்த சின்ன வெங்காயம் சூப்பரா பொன்னிறமா வதங்கிடுச்சு. இப்போ அடுத்தது இதுல என்ன போடணும்? கொஞ்சம் பெரிய வெங்காயம். கொஞ்சமா? ஆமா, பாதி மட்டும். போதும். அருமையான ஒரு ஸ்மெல் ஒன்று வந்துட்டு இருக்கு இல்லையா? பாட்டெல்லாம் பாடுவீங்களா நீங்க? சேலத்துக்காரங்களாம் பாட்டு பாடுவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். நீங்க பாட்டு பாடுவீங்களா? பாட்டு தேவைன்னா பாடுறதுதான். தேவை. இப்போ பாடுங்க. இது கல்யாண பாட்டு பாட்டுங்களா? உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அதனால பரவாயில்ல, பாடுங்க. அம்மம்மா மாப்பிள்ளை மட்டி நாங்கள் அறியாத பொண்ணையும் தெரியாதை கொடுத்தோம், பாராமை கொடுத்தோம், கேளாமை கொடுத்தோம். அம்மம்மா மாப்பிள்ளை மட்டி தமிழ் ஆசிரியர் வந்தார், அவர் தமிழ் வாசிக்க சொன்னார். தமிழுமே தெரியாதை தடுமாறி நின்றார். அம்மம்மா மாப்பிள்ளை மட்டி இங்கிலீஷ் ஆசிரியர் வந்தார், அவர் இங்கிலீஷ் வாசிக்க சொன்னார். இங்கிலீஷ் தெரியாத இடமாறி நின்னார். அம்மம்மா மாப்பிள்ளை மட்டி நாங்கள் அறியாத பொண்ணையும் தெரியாத கொடுத்தோம், பாராமை கொடுத்தோம், கேளாமை கொடுத்தோம். அம்மம்மா மாப்பிள்ளை மட்டி. இப்போ வந்து நீங்க தெரியாம பொண்ணு குடுத்தீங்க. ஆமா. சரி, ஓகே. நம்மளோட இந்த வெங்காயம் வதங்கிச்சா? வதங்கிடுச்சுங்க. ஓகே, இப்போ அடுத்தது மாவுல மிக்ஸ் பண்ணிடலாமா? பண்ணிடலாங்க. சரி. இது வந்து நல்ல ஈவனா கலக்கணும் இல்லையா? ஆமா. சரி. இப்போ கலந்துடுங்க. உப்பு தேவையான அளவு. உப்பு இப்போ போட்டுக்கலாம். இப்போ போட்டு. போதுமா? போதும். இப்போ இந்த கலவை ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடைய போட்டுடலாம். அடுப்பு பத்த வச்சுட்டுமா? பத்த வச்சு. இப்போ ஃபர்ஸ்ட் அதுல என்ன போடணும்? எண்ணெய் ஊற்றணும். எண்ணெய். இந்த மாதிரி பாடல்கள்லாம் உங்களுக்கு யாரு சொல்லி கொடுத்தது? எல்லாம் கிராமிய பாடல் தான். கிராமிய பாடல். வேற என்ன இருக்கு இந்த மாதிரி? காஞ்சிச்சா? கொஞ்ச நேரம் கேட்டுக்கு. இப்ப கடாய் காஞ்சி. இந்த அடைய அதுல போகும். போடும். இந்த பாடல்கள்லாம் நீங்க எங்க கத்துக்கிட்டீங்க? எங்க அம்மா வீடு கிராமம். அங்க பிறந்து வந்ததுனால அங்க கத்துக்கிட்டேன். அங்க பொண்ணு எடுக்கிறது வந்து ரொம்ப ஜாகிரதையா எடுக்கணும். அப்போ எதுக்கு? பாட்டு பாடி இந்த மாதிரி கலாய்ப்பீங்களா? ஆமா. தெலுங்கு தெரியுமா உங்களுக்கு? తెలుసు. తెలుసునా? అప్పుడు తెలుగులో పాడేది చూడండి. పాడండి తెలుగులో. అద్దోమాల బిడ్డని సాకి శ్రీవేయమ్మ, ఈ అడుసు మూసి పెండ్లి కొడుకు బహారేదమ్మ. ముత్తేలు బాల బిడ్డని సాకి శ్రీవేయమ్మ, ఈ ముసలి మూసి పెండ్లి కొడుకు బహారేదమ్మ. బాగలేదు. பெள்ளி கொடுக்கு பாகலேதுன்னு சொல்லிட்டீங்க. ஐயோ, என்னங்க எப்ப பார்த்தாலும் எந்த பாஷையில பாட்டாலும் மாப்பிள்ளைங்களே கிண்டல் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு ஆக்சுவலி நீங்க தெலுங்கா? ஆமா, தெலுங்கு. ஆனா தமிழ் நல்லா தெரியும். இங்கே பிறந்து வளர்ந்ததுனால. இப்ப வந்து நல்ல பொன்னிறமானமா? ஆமாங்க. இது எவ்வளவு நேரம் ஆகும்? ஒரு 2 நிமிஷம் தான் ஆகும். 2 நிமிஷம் தான் ஆகும். ஸ்லிப் போட்டு அந்த பக்கம் வெந்துச்சுன்னா எடுத்துடலாம். இது கூட தொட்டுக்கிறதுக்கு எது யூசுவலா சாப்பிடுவீங்க? தேங்காய் சட்னி. தேங்காய் சட்னி. கார சட்னி எல்லாம் வேண்டாம். கார சட்னி இதே எல்லாம் காரமா இருக்கு இல்லையா, அதனால தேங்காய் சட்னி தான் இது சூட் ஆகும். சூட் ஆகும். பிரமாதம். நல்ல பொன்னிறமா சூப்பரா இருக்கு பாக்கிறதுக்கு. ஆமாங்க. அடடடடா.
ரெண்டு சைடும் வந்து 2 நிமிஷம் வெந்தா போதும் இல்லையா? போதும். இதுக்கு எண்ணெய் தான் கொஞ்சம் அதிகம் பிடிக்கும். எண்ணெய் ஊத்துனாதான் அது முறுமுறுன்னு அடை வரும். பருப்பு அடை தயார். முறுமுறுன்னு இல்லையா? சூப்பர். நிஜமாவே சூப்பரா இருக்குங்க. இந்த பருப்பு அடையை பாக்கிறதுக்கு இதை நான் டேஸ்ட் பண்ணி பார்க்க ரொம்ப ரொம்ப தேங்க்ஸுங்க. ஓகே. ஆனா இந்த மாதிரி மாப்பிள்ளைங்க கலைய கூடாது. மாப்பிள்ளை போச்சுங்கன்னா மாப்பிள்ளை முறுக்குன்னு இருக்குது. அந்த முறுக்கு காமிச்சாங்கன்னா அதுக்கப்புறம் நீங்க தாங்க மாட்டீங்க. தெலுங்கு தமிழ்ல போட்டு இப்படி கலாய்க்கிறீங்களே, ஜாக்கிரதையா இருக்கணும் போல இருக்கு உங்ககிட்ட. ஓகேங்க, இந்த பருப்பு அடை டேஸ்ட் பண்ணி பார்க்கறதுக்கு முன்னாடி சின்னதா ஒரு ரீகேப். பருப்பு அடை ப்ரிப்பேர் பண்றதுக்கு 1 கப்பு புழுங்கல் அரிசியோட 1/2 கப்பு கடலைப்பருப்பு, 1/2 கப்பு தோரம் பருப்பு, 1/2 கப்பு உளுத்தம் பருப்பு, 1/2 கப்பு பட்டாணி பருப்பு, 1/2 கப்பு பைத்தம் பருப்பு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 2 ஹவர் நல்லா ஊற விடுங்க. 2 ஹவர் நல்லா ஊறினதுக்கு அப்புறம் இதை ஒரு மிக்ஸி ஜார்ல போட்டு அதோட தேவையான அளவு வரமிளகாய் சேர்த்து நல்லா தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க. இது அரைச்சதுக்கு அப்புறம் இதை ஒரு பவுல்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணி தனியா எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அடுப்பை பற்ற வச்சுக்கோங்க. அடுப்புல ஒரு சட்டி வைங்க. சட்டியில கொஞ்சம் எண்ணெயை ஊற்றுங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் அதுல தேவையான அளவு கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா புரிஞ்சதுக்கு அப்புறம் அதுல தேவையான அளவு கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. கடலைப்பருப்பு ஓரளவுக்கு பொன்னிறமா மாறினதுக்கு அப்புறம் தேவையான அளவு கட் பண்ணி வச்சிருக்கிற பச்சை மிளகா அதோட சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. தேவையான அளவு சீரகம் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் பொடியா நறுக்கி வச்சிருக்கிற சின்ன வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. சின்ன வெங்காயம் நல்லா பொன்னிறமா மாறினதுக்கு அப்புறம் பொடியா நறுக்கி வச்சிருக்கிற பெரிய வெங்காயத்தை சேர்த்து நல்லா பொன்னிறம் மாற வரைக்கும் வதக்கிக்கோங்க. இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் ஏற்கனவே அரைச்சு வச்சிருக்கிற மாவுல இதை வந்து சேர்த்து நல்லா ஈவனா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுலயே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கு அப்புறம் அடுப்பை பற்ற வச்சுக்கோங்க. அடுப்புல ஒரு கடாய் வைங்க. கடாய் நல்லா சூடானதுக்கு அப்புறம் கடாயில கொஞ்சம் எண்ணெயை ஊத்துங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறம் ஏற்கனவே அரைச்சு வச்சிருக்க மாவை அடை மாதிரி அந்த தட்டி பொன்னிறம் மாற வரைக்கும் 2 சைடும் நீங்க வந்துட்டு அந்த எண்ணெயில வாட்டி எடுத்தீங்கன்னா உங்களோட பருப்பு அடை தயாருங்க.